பொதுவாக பிரபலங்கள் அப்படின்னாலே எல்லோருமே அவங்களை பற்றி ரொம்பவே பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களை பற்றி பல விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். அப்படிதான் இப்ப விஜயகாந்த் அவர்களினுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களினுடைய கையில அவர் குத்திருக்கக்கூடிய பச்சை தான் வந்து பார்த்தோம்னா, "என்ன அது?" அப்படின்ற மாதிரியாக எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். சண்முக பாண்டியன் டாட்டூ ஒட்டிய புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவர் வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய அளவுல ரொம்பவே விஜயகாந்த் அவர்களினுடைய மகன் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அவர் வந்து எதற்காக வந்து பார்த்தோம்னா, இப்படியெல்லாம் செஞ்சிருக்காருன்னு கேட்டு வராங்க. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள். இப்ப வந்து பார்த்தோம்னா, இவர் சகாப்தம் படம் மூலமாக கதாநாயகனாக தென்னிந்திய திரையுலகுக்கு அறிமுகமானாரு. இதன் பின்னாடி ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி உலகுக்கு என்ற படத்தில் நடிச்சாரு. தொடர்ந்து தமிழன் என்ற சொல் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இந்த படத்தின் படப்பிடிப்பு லண்டனில் நடைபெற்றது. இதற்காக லண்டன் சென்ற சண்முக பாண்டியன் அங்கு தன் தந்தையினுடைய டெரர் கண்களை தன் இடது கையில் பச்சை குத்தி கொண்டாராம். இப்போ வந்து பார்த்தோம்னா, அந்த விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். லண்டன் சென்று திரும்பிய அவர் தன் கையில் வரைந்த டாட்டூ கண்களை தந்தை விஜயகாந்திடம் காண்பித்து மகிழ்ந்திருக்கிறாரு. இப்ப இந்த நிலையில விஜயகாந்தின் மறைவையொட்டி அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் டாட்டூ ஒட்டிய புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருது. உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களைப் போல நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் அவர் கூட பழகுன எல்லோருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தன் கூட பழகக்கூடிய அனைவரையுமே ரொம்பவே வந்து பாசத்தோட பார்த்துக்குவாரு. அதோட பசின்னு வந்தா யாருடைய வயிறையுமே வந்து நிறைச்சு தான் அனுப்புவாரு. அவருக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரின்னு சொல்லுவாங்க. தான் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே மில்லுல வந்து பார்த்தோன்னா, ஒரு ஓனராக இருக்கக்கூடிய நேரத்தில 3 ஆளுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி வீட்லேருந்து வர வச்சு, அவரு கொஞ்சமாக சாப்பிட்டு மீதிய வந்து பார்த்தோன்னா, அங்க வேலை இருக்கக்கூடியவர்களிடம் வந்து குடுத்துருவாராம். அதனாலேயே அவருடைய சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக அவருடைய பிளேட்ட கழுவுறதுக்குன்னு பலருமே கியூல இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்டவரு. அவரு நம்மளை விட்டு பிரிஞ்சாருன்றது ஏற்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.